கடாயை பொறுத்த வரைக்கும் வார்ப்பு தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம கடாயில வந்து புளி, தக்காளி எல்லாமே நம்ம சிட்ரஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம பியூர் அயன்ல என்ன ஆகும்னா வேகமா வந்து அயன் கண்டென்ட் வந்து கலந்துரும் ஃபுல்ல. சோ வார்ப்புல செய்யும் போது அந்த அளவுக்கு கலக்காது. பொதுவாவே அயன் கடாய்ஸ்ல செய்யும் போது நம்ம வந்து ஒரு 1 hour தான், அதுக்கப்புறம் டக்குன்னு வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லியும் கொஞ்சமா உருளைக்கிழங்கு வறுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரை எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒட்டுல அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. இதுல நல்ல மொறு மொறு மொறுன்னு வேற வரும். இது நம்ம ராஷோடைய சப்பாத்தி தவா. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அழகாவும் இருக்கும். சப்பாத்தியும் போட்டுக்கலாம். ரொம்ப இது வச்சாலே ஒரு எலிகண்டா இருக்கும் கிச்சன்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தவா. இது பெரிய பர்ச்சேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது 2-in-1 கிரில் பானுங்கம்மா. ஒரு பக்கம் வந்து நம்ம இப்போ சாண்ட்விச் எல்லாம் கிரில்டா வேணும்னா பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கிரில் பண்ணிக்கலாம். மீட் ஃபிஷ் எதுனா கிரில் பண்ணிக்கலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பிட்டீங்கன்னா இதை சப்பாத்தி தவாவும் யூஸ் பண்ணலாம், பிரெட்ஸை டோஸ்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், தோசை போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டவ்ல வைக்கும் போது இந்த பக்கமும் ஹீட் ஆகும் இந்த செய்யும் போது. சோ இதுல தோசை வராது. பட் சப்பாத்தி, ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 இது வந்து நிறைய 4-5-in-1 சொல்லலாம்.